அவள் கண்கள் உறக்கம் தழுவ மறுத்தது. மனதுக்குள் சந்தோஷம் அலை அலையாய் எழும்பி புரண்டியதால் வாய்விட்டு சிரிக்க வேண்டும் போல இருந்தது. என்னங்க, என்ன தூக்கம்? எழுந்து உட்காருங்க, நம்ம பையனை பற்றி பேசலாம் என்று உறங்கும் கணவனை உலுக்கி உட்கார வைக்க வேண்டும் போல இருந்தது. அவள் எண்ணியதற்கு ஏற்றார் போல அவள் பக்கம் புரண்டு படுத்தவர் அவள் இன்னும் கண்ணயராமல் இருப்பதைக் கண்டு, என்ன துளசி, தூக்கம் வரலையா என கனிவோடு கேட்டார். இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டிய அவள் அவர்கள் இருவருக்கும் இடையில் படுத்த தன் மகனின் தலைமுடியை மெல்ல கோதிவிட்டாள். சின்ன சின்ன பிஞ்சு விரல்கள் ரோஜா மெட்டுகளை ஒன்றாக கட்டி வைத்தது போன்ற சிவந்த நிறம், உருண்டை முகம் சற்றே மூடி உறங்கும் அந்த கண்களின் ஓரத்தில் கரும்பலியை வெட்டி ஒட்ட வைத்திருப்பதைப் போன்ற இமைகள், தலை கொள்ளாமல் காடாய் நிறைந்து கிடக்கும் தலைமுடி. அவள் கணவரைப் போல உறங்கும் தன் மகன் கண்ணனையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவள், என்னங்க, இதுதான் என்ன அழகு பார்த்தீங்களா? இவன் மட்டும் பெண்ணாக பிறந்திருந்தால் பிரதானமானதாக அழகு என்று சொல்லும்படி இருப்பான் இல்லை என குரலில் பெருமை கூத்தாட கூறினாள். என்ன துளசி, நீ சும்மா சும்மா தூங்குற குழந்தையே பார்த்து கொண்டிருக்க. குழந்தை முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் பேசக்கூடாது. தூங்குற குழந்தையை பார்த்து பெருமைப்பட்ட திருஷ்டி விழும் துளசி, இது கூடவா தெரியாது என நீட்டி முழங்கினார் துளசியின் கணவர் மாதவன். தன் குழந்தையை தாயார் பார்த்தால் திருஷ்டி பட்டு விடுமா, நல்ல வேடிக்கை என்று எண்ணியபடி 3 வயது நிரம்பாத தன் மகனின் கன்னத்தில் முத்தமிட்டாள். என்ற பெரும் மூச்சை விட்ட மாதவனின் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். ஆமாம், இன்றைக்கு என்ன விசேஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற என்றவர் ஏதோ சொல்ல வாயை திறப்பதற்குள், ஓஹோ, இன்றைக்கு நமக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் பூர்த்தியாகுதுல, அதான் உனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு என அவரே கூறி முடித்தார். ஒருவித குறும்புடன் நோக்கிய மாதவனின் பார்வை துளசியை என்னவோ செய்தது. சே, அதெல்லாம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு காலையிலிருந்து நம்ம கண்ணன் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறையை கவனிச்சிங்களா என எதிர்கேள்வி போட்டாள். பார்த்தேன். அவன் உன்னை ஒரு வேலை செய்ய விடலை. அட்டை போல ஒட்டி கொண்டான். இருந்தாலும் நீ ரொம்ப தான் அவனுக்கு செல்லம் கொடுத்துட்ட என பொய்க்கோபத்துடன் மாதவன் அவளை கட்டி கொண்டான். அந்த கண்டிப்பு அவளுக்கு இதமாக இருந்தது. ஒருவித இன்பத்தை ஏற்படுத்தியது. அவன் உன்னை ஒரு வேலை செய்ய விடலை, அட்டை போல் ஒட்டிக்கிட்டான் என்ற இந்த வார்த்தைகள் மட்டும் அவள் காதில் எதிரொலித்து கொண்டே இருந்தன. அப்படியென்றால் இதற்கு என்ன அர்த்தம்? கண்ணன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவில்லை என்று தானே அர்த்தம்? ஆண்டவா, என் பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி விட்டாய். உன் கருணையே கருணை என நெஞ்சார வேண்டிய அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. ஏன் துளசி அகுற? நல்ல நாளும் அதுவா அழக்கூடாது துளசி என்றவாறு கன்னத்தில் விழுந்த கண்ணீரை துடைத்தார் மாதவன். இல்லைங்க, இது ஆனந்த கண்ணீர் என நாத்தழுமும்படி கூறிய அவளிடம், நீ இன்னும் பழையதை மறக்கலையா துளசி? அதுதான் கண்ணன் உங்கிட்ட ஒட்டிக்கிட்டானே, இன்னும் என்ன வேணும்? பழச மறந்துவிட்டு நிம்மதியா தூங்கு என மாதவன் கூறியதோடு அல்லாமல் அவள் நெற்றியில் ஓர் அன்பு முத்திரையை பதித்தார். பழையதை எப்படிங்க மறக்க முடியும் என அவளுக்குள் எழுந்த அந்த வினாவிற்கு விடை காண இயலாதவளாய் மாதவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவரோ சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் என்ற திருப்தியில் நித்ராதேவியிடம் சரணடைந்தார். கணவரை தொந்தரவு செய்ய விரும்பாத அவளோ தன் பழைய நினைவுகளின் மனதை அலையவிட்டாள். துளசி இளவயதில் தந்தையை இழந்தவள். தாயார் கமலத்தம்மாள் அவளையும் அவள் தங்கை ஜெயாவையும் வளர்த்து ஆளாக்கினார். மிகுந்த சிரமத்தோடு இருவரையும் படிக்க வைத்து தன் கடமைகளை செவ்வனவே ஆற்றினார் கமலத்தம்மாள். ஆனால் துளசிக்கு படிப்பு ஏறாத காரணத்தினால் தன் படிப்பை பாதியிலேயே விட்டாள் அவள். இது கமலத்தம்மாவளுக்கு மன வேதனையை தந்தாலும் ஜெயா நன்றாக படிப்பதை பார்த்து அவருக்கு ஆறுதல் அடைந்தார். துளசி தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்ய தொடங்கினாள். ஆனால் ஜெயாவோ பல்கலைக்கழகம் வரை படிக்கும் ஆவலில் படிப்பில் கண்ணும் கருத்துமாய் இருந்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே அரசாங்க உபகார சம்பளத்தில் ஜெயா தன் படிப்பை தொடர்ந்தாள்.
ஆண்டுகள் மளமளவென்று 3ஐ கடந்தன. ஜெயா தன் படிப்பை தொடர்ந்தாள். ஆண்டுகள் மளமளவென 3ஐ கடந்தன. ஜெயா தன் படிப்பை மேலும் முடித்தாள். அத்துடன் அவளுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. கை நிறைய சம்பாதிக்கத் தொடங்கியதால் ஜெயா தன் தாயார் வேலைக்கு செல்வதற்கு தடை விதித்தாள். அவள் அன்பு கட்டளைக்கு செவிசாய்த்த தாயாரும் நாளடைவில் அவளுடைய இன்னொரு கட்டளைக்கும் அடிபணிந்தார். ஆம், துளசிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலத்தில் ஈடுபட்டார். நல்ல நேரம் கூடினாலே எல்லாமோ கைகூடி வரும் என்பதற்கேற்ப துளசியை பெண் பார்க்க வந்த மாதவன் பெண் ஓகே சொன்னார். சந்தையில் மாடுகளை பல் பிடுங்கி பார்ப்பவர் போல பெண்களை தேர்ந்தெடுக்கும் வர்க்கத்தினருக்கு விதிவிலக்காய் இவர் பார்த்த முதல் பெண்ணான துளசியையே வாழ்க்கை துணைவியாக ஏற்க விரும்பியதை கேட்டு வீட்டிலுள்ள எல்லோருக்கும் பரம திருப்தி. தை மாதத்தில் மாதவன் துளசி இருவருக்கும் பெரியோரின் ஆசீர்வாதத்தில் இனிதே திருமணம் நடந்தேறியது. துளசி புகுந்த வீடு சென்றாள். மாதவனுக்கு யாரும் இல்லாத காரணத்தால் துளசிக்கு மாமியார் நாத்தனார் கொடுமை போல் பிக்கல் பிடுங்கலோ எதுவுமே இல்லை. வீட்டில் போர் அடிக்கும் காரணத்தினால் துளசி மாமியார் நாத்தனார் கொடுமையோ பிக்கல் பிடுங்கலோ இல்லை. அதனால் வீட்டில் போர் அடிக்கும் காரணத்தால் துளசி பழையபடி வேலைக்கு சென்றாள். மாதவனும் அதற்கு தடை விதிக்கவில்லை. அவர்கள் இல்லறம் இனிதே நடந்தது. காலச்சக்கரம் சுழன்று ஈராண்டுகளை கடந்தது. குழந்தை செல்வம் இப்போதைக்கு வேண்டாம் என எண்ணி துளசி நாள்களை தள்ளி போட்டாலே தவிர அவளுக்கோ மாதவனுக்கோ எந்த குறையும் இல்லை. ஆனால் கமலத்தம்மாவுக்கு தான் இதில் ஏகப்பட்ட வருத்தம். பேரப்பிள்ளையை பார்க்க முடியவில்லையே என அவர் குறைபட்டு கொண்டார். இவ்வேளையில்தான் ஜெயா தன்னோடு வேலை பார்க்கும் பாஸ்கரை விரும்புவதாக கூறி தாயாரின் கவனத்தை திசை திருப்பினாள். வீட்டிற்கு மூத்த மருமகள் என்ற முறையில் மாதவனின் முழு பொறுப்பில் ஜெயா திருமணம் தடபுடலாக நடந்தது. துளசியைப் போலவே ஜெயாவுக்கும் பிக்கல் பிடுங்கல் இல்லை. தனி குடித்தனம் என்ற பெயரில் பாஸ்கரோடு புது வாழ்வை தொடங்கினாள். ஜெயா தன் இரு மகள்களும் நிறைவான வாயை கண்டு பூரித்தாள் கமலத்தம்மாள். ஜெயாவுக்கு திருமணமாகி ஓராண்டு கடந்தது. அவள் வயிற்றிலோ 8 மாத குழந்தை. மூத்தவ அப்படியே நிற்கிற. இளையவளுக்கு அது காலங்காத்தால நடக்குது என அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் காதுபட பேசி அதை கேட்ட துளசிக்கு குழந்தை பாசம் ஏற்படத் தொடங்கியது. அந்த எண்ணம் விஸ்வரூபம் எடுத்து நாளும் அவளை வாட்டத் தொடங்கியது. ஜெயா ஒரு பெண் குழந்தைக்கு தாயானால் அக்குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஊர்வாயை மூடுவதற்காவது எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் ஆண்டவா என ஆண்டவனை மனதுக்குள் வேண்டினாள். துளசியின் பிரார்த்தனை வீண் போகவில்லை. ஜெயாவின் மகளுக்கு 1 வயது நிறைவு நாளை கொண்டாடிய போது அவள் மணி வயிற்றில் கண்ணன் தவழ்ந்தான். மலடி என்ற பகை சொல்லிலிருந்து துளசியை காத்தான் கண்ணன். அவன் வருகை அவள் இல்லத்தில் இதுவரை குடிகொண்டிருந்த தனிமையை விலக்கியது, இருளை போக்கியது. அதே வேளையில் துளசிக்கு பதவி உயர்வும் கிடைத்தது. சாதாரண தொழிற்சாலை ஊழியராக இருந்த துளசி சூப்பர்வைசர் என்ற கண்காணிப்பாளர் பதவி பெற்றாள். கண்ணன் பிறந்த வேலைதான் தனக்கு இப்படி ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்கின்றது என்ற பெருமிதத்தில் அந்த பதவியை கட்டி காக்க வேண்டும் என உறுதி பூண்டாள். அதனால் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் உழைப்பு உழைப்பு என்ற மந்திர சொல்லையே எழுதினாள். இதனால் கண்ணனை பற்றிய நினைப்பே அவள் இதயத்தை விட்டு விலகியது. வாரத்துக்கு ஒரு முறை தாய் வீட்டிற்கு சென்று கண்ணனை பார்ப்பது என்றிருந்த அவள் பழக்கம் நாளடைவில் மாதத்துக்கு ஒரு முறை என மாறி இறுதியில் தன் இஷ்டப்பட்டால் போய் பார்க்கலாம் என்ற நிலை உருவானது. இதனால் கண்ணனை கவனிக்கும் முழு பொறுப்பு கமலத்தம்மாளிடம் ஒப்படைக்கப்பட்டது. கண்ணனின் விஷயத்தில் அவள் அசட்டையாக இருப்பதைக் கண்டு மாதவன் மிகவும் கடிந்து கொண்டார். எரிகிற வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றுவது போல ஜெயாவின் செயல் மாதவனின் கோபத்திற்கு தூபம் விட்டு இருந்தது. ஆம், வேலை முடிந்த கையோடு ஜெயாவும் அவள் கணவன் பாஸ்கரும் நாள் தவறாமல் தன் மகளை போய் பார்ப்பதை பற்றியும் அவளது பொறுப்பற்ற தன்மையை பற்றியும் எள்ளி நகையாடினர். அவருக்கு பக்கவாத்தியம் வாசிப்பது போல ஒரு நாள் கமலத்தம்மாளும், இங்கே பாருமா துளசி,
நான் அதிகம் படிக்காதவன். இருந்தாலும் தாய்ப்பாசம்னா என்னான்னு உணர்ந்தவ. நீ இப்படி உன் போக்கை மாத்தாம இருந்தனா நாளைக்கு கண்ணன் உன்னை யாருன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படத்திற்கு இல்லை என ஒத்து ஊதினார். அம்மா, உங்களால் முடியலன்னா சொல்லுங்க, நான் வேறு ஒரு ஆளை பார்க்க நியமிக்கிறேன் என கடுமையாக கூறினாள். அதற்கு, சொல்லலம்மா துளசி, பெத்தவங்களோட கண்காணிப்பும் அரவணைப்பும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவசியம் என்றார். ஆனால் துளசி அதை காதில் வாங்கி கொண்டதாக இல்லை. எப்போதாவது இந்த பிரச்சனை மறுபடியும் எழுந்தால் உங்கள் பேச்சை கேட்டு கண்ணனை நான் வீட்டிற்கு அழைத்து போன மறுநிமிஷம் அவனை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து விட வேண்டியதாயிற்று. டாக்ஸி காசுதான் தண்டம் என எப்போதோ ஒருமுறை அவள் பட்ட பாட்டை எடுத்து விடுவாள். எல்லோரும் வாயடித்து போவர். இவ்வாறு வீட்டில் 1000 பிரச்சனை இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாது கண்ணன் நாளொரு மேனியும் பொகுதொரு வண்ணமாக வளர்ந்தான். தவழ்ந்து நகர்ந்தவன் இப்போதே தத்தி தத்தி நடந்து வரும் அழகை காணும்போது அவளுக்கே அவன்பால் ஈடுபாடு வந்து அவனை வீட்டிற்கு அழைத்து செல்ல எண்ணிய போதெல்லாம் வரமாட்டேன் என கூறி பாட்டியின் முந்தானையில் ஒளிந்து கொள்வான். இது துளசிக்கு வருத்தமாக இருந்தாலும் நாளடைவில் சரியாகிவிடும் என வாளாயிருந்து விட்டாள். சில சமயம் அவளே வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றாலும் அழுது அடம் பிடித்து அவன் காரியத்தை சாதித்து விடுவான். இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற் போல ஈராண்டு பிறந்த நாளை கொண்டாடிய போது நடந்த சம்பவம் அவள் தாய்மைக்கே ஒரு சவாலாக அமைந்தது. முதலாண்டு நாளை கொண்டாட முடியாத அளவிற்கு அப்போது அவனுக்கு அம்மை வந்திருந்ததால் இந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருந்தார் துளசியும் மாதவனும். உறவுக்காரர்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், துளசியின் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பவர்கள் சிலருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. எல்லோரும் வந்திருந்தனர். பிறந்தநாள் விழாவும் ஆரம்பமானது. பிறந்தநாள் பண்பாட கேக்கிலிருந்து 2 மெழுகுவர்த்திகளை ஊதியணைத்து பிறந்தநாள் வேற்றனர். புகைப்படம் என்ற பெயரில் அவனை இப்படியும் அப்படியுமாக தூக்கி வைத்து பல படங்களுக்கு போஸ் கொடுத்தாள் துளசி. அதற்கு மேல் தாங்க மாட்டோவென அத்தம்மாவின் தஞ்சம் புகுந்தாள் கண்ணன். அவளும், அம்மா சின்னதிலிருந்து வளர்த்தாங்களாதான், அதான் இப்படி என அசடு வகைய கூறினாள். பிறந்தநாள் விழாவுக்கு வருகை தந்திருந்த உறவுக்காரர்களையும் சக ஊழியர்களையும் கவனித்தாள். மனமான எல்லோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டு மடியில் கிடத்தியும் ஒன்றிருந்து இருந்தனர். ஆனால் அவள் அப்போதுதான் முதலாக சிந்திக்கத் தொடங்கினாள். எனக்கா யோசனை? உன் தோழிகள் உன் கல்யாண ஆல்பத்தை பார்க்க ஆசைப்படுகிறார்கள், எடுத்து காட்டுக்கா என ஜெயா அவள் சிந்தனையை கலைத்தாள். என்னங்க, ஆல்பத்தை நீங்க காட்டலையா என மாதவனை கேட்டாள். கண்ணனிடம் தந்து அம்மா கிட்ட கொடுக்க சொன்னேனே, அவன் உன்கிட்ட தரலையா என துளசியை பார்த்து கேட்டார். மாப்பிள்ளை, இதோ ஆல்பம், நீங்க அம்மானு சொன்னீங்கல்ல, அவன் என்கிட்ட கொடுத்துட்டான் என கமலத்தம்மாள் ஆல்பம் மறைத்த மர்மத்தை விளங்கினார். அடப்போக்கிரி பையா, உனக்கும் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியலையா என கண்ணனை பார்த்து கேலி செய்தார் வந்திருந்த சிலர். மற்றவர்களுக்கு அது பெரிய வேடிக்கையாக தெரிய கொல்லென சிரித்தார். துளசியின் வயிறோ பத்தி எரிந்தது. பிறந்தநாள் விழா இனிதே முடிந்த போதிலும் அவளும் எதிர்ந்த அந்த தீயை அணைக்க முடியவில்லை. அன்றுதான் முதலாக தன் மகனின் அன்பை பெற தவறியதை எண்ணி அழுதாள். வாய்விட்டு அழுதாள். அந்த அழுகையே பின் சபதமாக மாறி என்னை கேலி செய்தவர்கள் வியக்கும் அளவுக்கு என் மகனின் இதயத்தில் ஓர் இடத்தை பிடித்து காட்டுகிறேன் என வைராகியத்தை வளர்த்து கொண்டாள். அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டாள். வழக்கம் போல் இல்லாமல் வேலை முடிந்த மறுநாளே கண்ணனை பார்க்க சென்றால் துளசியின் வருகை கமலத்தம்மாவளுக்கு வியப்பாக இருந்தது. முதல் நாள் அழுது வீங்கிய துளசியின் கண்கள் அவளுள் ஓர் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை தெள்ளத் தெளிவாக விளக்கின. தொடர்ந்து 2 மாதங்கள் அவளுடைய அலுப்பையும் அசௌகரியத்தையும் பாராமல் கண்ணனை பார்க்கச் சென்றாள். போகும்போதெல்லாம் எதையாவது வாங்கி கொண்டு செல்வாள். அவள் அன்பை பெற அவள் பயன்படுத்தும் ஆயுதம் அது என்பதை உணர்ந்த கமலத்தம்மாள், பொருளை காட்டி அன்பை பெற முடியாதம்மா என சிரித்தபடி கூறினார். அனுபவத்திலும் வயதிலும் மூத்தவர்கள் சொல்வதில் எப்போதும் உண்மை இருக்கும் என்பதை காலம் கடந்து உணர்ந்த துளசி
இது நாள் வரைதான் அம்மா சொன்னதை கேட்காமல் இருந்து விட்டேன். இனிமேலாவது அவங்க சொல்றபடி நடப்பேன் என தீர்மானித்தவளாய் தாயின் கட்டுப்பட்டாள். இவ்வேளையில் கமலத்தம்மாள் ஒரு நாள் படுக்கையில் சாய்ந்திருந்தாள். அவரை கவனித்துக் கொள்ள ஒரு வாரம் லீவ் எடுத்து தாய் வீட்டோடு தங்கினாள் துளசி. இதனால் அவள் கண்ணனுடன் இன்னும் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. கமலத்தம்மாள் ஊட்டினார். அப்போதான் சோறு சாப்பிடுவேன் என அடம்பிடிக்கும் கண்ணன் துளசியின் கையாலும் சாப்பிடத் தொடங்கினான். இப்படியாக துளசி கண்ணனோடு படிப்படியாக நெருங்கினாள் என்று சொல்வதை விட கண்ணன் துளசியோடு ஐக்கியமானான் என்று கூறுவதே முற்றிலும் பொருந்தும். கண்ணனின் பிறந்த நாளுக்கு பிறகு மறுபடியும் துளசியின் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தது. அதுதான் அவர்களுடைய 5வது மணவிழா வைபவம். வழக்கம் போல் உறவினர்களும் நண்பர்களும் ஒன்று கூடினர். அவ்விழாவில் கண்ணன் அவளை ஒரு வேலையும் செய்ய விடாமல் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டு, என்ன துளசி, 6 மாதத்துக்கு முன்னாலே இருந்த கண்ணனாயிவன் என்ன இப்படி ஒட்டிக்கிட்டான் என்று வியந்தார். ஒரு சிலர், என்ன சொக்குப்பொடி போட்டாயோ, பையன் உன்னை விடமாட்டேன் என்கிறானே என மலைத்தனர். கேலி செய்தவர்கள் வியந்து பாராட்டும் அளவிற்கு கண்ணனின் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அது தன்னை மாற்றிக்கொண்டதால் பெருமை கொண்டாள் துளசி. கமலத்தம்மாளில் பிகில் ஓரங்களில் கண்ணீர் துளிகள் தேங்கி நின்றன. கண்ணன் உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு அழுகிறீங்களாமா என குற்ற உணர்ச்சியுடன் கேட்டாள் துளசி. அட பைத்தியம், நீ எனக்கு மகளாய் இருக்கிறத விட உன் மகனுக்கு நல்ல தாயாய் இருக்கிறது தான் நான் பெருமையாக கருதுகிறேன் என பெருந்தன்மையுடன் கூறினார். குழந்தைகளின் மனம் களிமண்ணை போன்றது. அதில் நமக்கு விருப்பமான உருவத்தை எளிதில் பதித்து விடலாம் என என்றோ அவள் படித்த வாசகம் அவள் நினைவுக்கு வந்தது. மகனின் மனமாற்றம் அவளுக்குள் இனம் தெரியாத இன்பத்தை ஏற்படுத்தியது. அம்மா, என்னை விட்டு போகாதேம்மா என்றபடி கண்ணன் கத்தியதை கேட்டு தன் பழைய நினைவுக்கு வந்தாள் துளசி. அம்மா அம்மா என அவள் மெல்ல முணுமுணுகுத்தான். இல்லை கண்ணா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அது என்னால் முடியவும் முடியாது என்றபடி தூக்கத்தில் கண்ணன் உளறியதை பெரிதாக நினைத்து அவனை அப்படியே மார்போடு அணைத்து கொண்டாள். மலர்ச்செண்டை மார்பில் அணைத்து கொண்ட சுகம், பட்டு துணியை மடியில் கிடத்தியதன் மென்மை, நிலவின் குளிர்ச்சி, தென்றலின் இதம், இதுதான் அவள் இத்தனை நாளும் தவித்து கொண்டிருந்தாள். அந்த சுகம் அவளுக்கு கிடைத்துவிட மகிழ்ச்சியில் மகனை கட்டித் தழுவியபடி நிம்மதியாக கண்ணகந்தாள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு நிமிஷம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த கதையை பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்.